ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மார்னிங்கு எப்படியெல்லாம் ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு சமைச்சு கொடுத்தேங்கிறத விலாகாக ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 போல் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பாசிப்பயிரில் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு நல்லா ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை இருந்தால் அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கடுத்து ஒரு பழுத்து தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா குழம்போட கிரேவி பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தான். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால மிக்ஸி தக்காளி அரைச்சல அதை கழுவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு மசாலாவை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த பாசிப்பயிரை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்தலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருப்போம். அதனால் விசில் எக்ஸ்ட்ரா விட்டிங்க அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துடும். அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா கையோட இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன். அன்னைக்கு கம்பு இட்லி தான் செஞ்சுருந்தேன். இட்லியுமே ஊற்றி வச்சுட்டு இட்லிக்கு நான் வேறு சட்னிலாம் செய்யலை, பாசிப்பயிறு குழம்பு வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். காலையிலேக்கு மதியத்துக்கு சேர்த்தே தான் குழம்பு பண்ணியிருந்தேன். காலையில் சமைக்கிறேங்கிறதுனால 2 நேரத்துக்குமே சமைக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்காது. இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனியாக ஒரு சட்னி பண்ணணும், மதிய சாப்பாட்டுக்கு தனியாக பண்ணணும். மேக்ஸிமம் 2க்குமே யூஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்லியுமே ஊற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கையோட சாதம் வச்சாச்சு. சாதம் வச்சதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இட்லி ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. தொட்டு பார்த்துட்டு இட்லியுமே எடுத்தாச்சு. என்ன கர்ச்சீஃப் யூஸ் பண்ண நினைக்காதீங்க. நான் துபாய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திங்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் ஃபுல்லாக செட் பண்ணல வீடு. அதுக்கப்புறம் பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுட்டு பையனை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்காக போயிட்டேன். அதுக்கு முன்னாடி அரிசி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உலையுமே நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டணும், இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். இது கூட தெரியாதான்னு சில பேர் நினைப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பயிறு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்தது. நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணிவிட்டேன், உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இப்போ பாசிப்பயிறு குழம்பு கூட சரி வேறு எதுவும் பொரியல் பண்ணலை, முட்டை அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முட்டை அவிக்க போட்டிருந்தேன். கீழே கொண்டு போய் பையனை விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் நானும் பில்டிங் கீழே தான் வேன் வந்துடும். 2 பேருமே கிளம்பிட்டோம். பஸ் பார்த்தீங்கன்னா 6:30 to 6:40 வந்துடும். இப்போ பையனெல்லாம் ஏற்றிக்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இடையில பார்த்து சாதமுமே நல்லா வெந்துருச்சு. சிம்மில் தான் வச்சுட்டு போயிருந்தேன். சாதம் வெந்ததுக்கப்புறம் சாதத்தை பார்த்தீங்கன்னா நான் எப்படின்னா கேஸ் அடுப்பிக்கிட்டே வடிச்சிட்டேன். என் பொண்ணு இப்போ தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால நான் எனக்குள்ளேயே வடிச்சிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு பேபிஸ் தூங்காமல் முழிச்சுக்கிட்டெல்லாம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க டக்குன்னு அந்த ரொம்ப ஹைட்டாக இருக்காது கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் எட்டுற மாதிரி இருந்தால் கீழே தட்டி விட்டுருக்குவாங்க. அதனால பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து ஹஸ்பண்டுக்கான லஞ்சுமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. பச்சைப்பயிறு குழம்பு, ஒயிட் ரைஸு, அவிச்ச முட்டை அவங்களுக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து சாப்பிட்றதுக்குமே இட்லியும் எடுத்து வச்சிட்டேன். கம்பு இட்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நான் ஆயிலெலாம் அப்ளை பண்ணதுனால கொஞ்சம் இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டி இருந்திருக்காது. மேக்ஸிமம் நான் ஆயில் இட்லி ஊற்றும் போது அப்ளை பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கலப்பினதுக்கப்புறம் கண்டிப்பாக
ஜிங்க் நிறையா பாத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும். கையோட க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனுமே நீட்டாக இருக்கும், நம்மளுக்குமே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவணும் அப்படின்னா தான் ஒரு அலுப்பு அந்த மாதிரி இருக்கும். கையோட க்ளீன் பண்ணிட்டா கிச்சன் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். பாத்திரம்லாம் கழுவிட்டு பார்த்தீங்கன்னா ஜிங்க் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்குமே வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் போல் பையன் வந்து 12 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 9 போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பாங்க. ஜூஸ் போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்பிள் தான் கட் பண்ணியிருந்தேன். பையனுக்கு பொண்ணுக்கு 2 பேருக்குமே தான் ஆப்பிள் கட் பண்ணி ஜூஸ் போடலான்னு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருந்தேன், எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் பொறுமையாகவும் இருந்தேன், காத்தும் இருந்தேன். நான் காத்திருந்ததுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக இருந்த மாதிரி நான் நினச்ச விஷயங்கள் வந்து நடந்தது. அதனால வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும், ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கான காலங்கள் வந்து கண்டிப்பாக வரும். யாரும் நடக்கலையே அப்படிலாம் சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. ஆப்பிள்லாம் கட் பண்ணி பார்த்திங்கன்னா மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றியுமே அடித்தாச்சு. ஜூஸ் அடிக்கும் போது முக்கியமாக குழந்தைங்களுக்கு சுகர் போட்டு பழக்காதீங்க. நீங்கள் அப்படி சுகர் போட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள சத்து பூரா கொஞ்சம் கூட இருக்காது, நம்மளுக்கு வந்து உடம்புல போய் சேராது. அதனால் கண்டிப்பாக சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். ஜூஸுமே பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு எடுத்து வந்தாச்சு. பையனுக்கு நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் கொடுத்தா குடிச்சிருவாங்க. பொண்ணுக்கு ஆனால் கொடுத்து பார்க்கலான்ட்டு கொடுத்தேன், பட் ஆனால் குடிக்கல. அதுக்கப்புறம் நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுத்தேன். அப்புறம் வந்து ஒரு மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணிக்கு நைட்டு சப்பாத்தி செய்கிறதுனால குருமாவுமே செஞ்சு வச்சுட்டேன். மாவெல்லாம் கூட பிசைஞ்சு வச்சுட்டேன். முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம சப்பாத்தி மட்டும் அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு. குழந்தைங்க இருக்கிறதுனால மேக்ஸிமம் தூங்குகிற டைம் நம்ம வந்து வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க முழிச்சிருக்கும் போது அவங்கள நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நைட்டு எடுத்தது. சாயந்தரம் டீலாம் குடிச்சிட்டு எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிடும்போது சும்மா குட்டியாக ஷூட் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி போட்டு குருமாவுமே நல்லா சூப்பராக இருந்தது, வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் டயத்தில் வந்து ஒரு 6க்கு மேலே பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். அப்போ தான் வந்து துபாய் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியாவுக்குள்ள சிலபஸ்க்கும் இங்கே உள்ள சிலபஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு புரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமே தான் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி கொண்டு வரணும். நம்ம சப்போர்ட் பண்ணாதான் வந்து கண்டிப்பாக அவங்களாலையும் வர முடியும். அதனால அதிகமாக பார்த்திங்கன்னா அவங்கள டேக் கேர் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னரையுமே முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னா தான் நாங்கள் மறுநாள் காலையில் 5 to 5:15 எந்திரிக்க முடியும். இல்லாட்டி கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்திரிக்கிறதுக்கு. குழந்தைங்க வந்து எப்படியும் படுத்தோன்னு தூங்க மாட்டாங்க, அதனால் 9 மணிக்கு போய் படுத்துருவோம். ஆனால் அவங்க தூங்குறதுக்கு 10-10:30 அந்த மாதிரி ஆகிடும். என்னோட பையனுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஊர்லலாம் நல்லா 8 மணி 8:30 மணி வரையெல்லாம் தூங்குவாங்க. இங்கே வந்து ஏர்லியராக 5:30 அந்த மாதிரிலாம் இருக்குது. எந்திரிக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சமாக பழகிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்